கடந்த 43 மாத காலமாக ஆளுகின்ற ஆட்சியாளருடைய நடவடிக்கை ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய ஜனநாயக படுகொலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சமூக விரோத கும்பலுடைய அடைக்கலமாக தமிழகம் திகழ்ந்து வருகின்றது. இதை கண்டிக்கின்ற வகையில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கடலூர் மாவட்டத்தில், வடக்கு மாவட்டத்தில் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு இணங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும், பொறுப்பாளர்களும், உறுப்பினர்களும், பொதுமக்களும் உள்ளிட்ட அனைவரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தோம். நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டிக்கின்ற விதமாக நாங்கள் நடத்தி ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தி கொண்டு இருந்தோம். நாங்கள் இதற்கு காவல்துறையில் அத்துமீறி எங்களை அரெஸ்ட் பண்ணுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை இந்த அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு அடுத்த கட்டமாக ஞானசேகரன் என்பவன் 3வது பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கான், 3rd பாயிண்ட்ல ஒன்று சொல்லியிருக்கான், யார் இந்த சார்ன்னு சொல்லியிருக்கான். அதற்கு பிறகு ஆடியோ கார் பின்னாடி இடதுபுறமாக ஒளிந்து இருக்க சொல்லி ஒருத்தனை சொல்லியிருக்கான். அதற்குண்டான உண்மையான விளக்கத்தை சிசிபி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கொடுக்கப்படவில்லை. அதிரடியாக அவசரமாக முழுமையாக விசாரிக்காமல் 24 மணி நேரத்துக்குள்ள அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. பேட்டி கொடுப்பது முழுமையாக சொதப்பல். இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டிச்சிருக்காங்க. 71 விதியின்படி, சட்ட குற்றப்பிரிவு 71 விதியின்படி அந்த ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை வழங்குகின்ற குற்றச்சாட்டு அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். 71 படி, 72 படி அந்த நிர்பயா நமது டெல்லியில் ஒரு கற்பிழிப்பு சம்பந்தம் நடைபெற்ற அந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்தது, ஒரு வழிகாட்டுதல் முறைப்படி ஒரு ஆணை பிறப்பித்தது. இந்த மாதிரி இளம்பெண்களுக்கு, இந்த மாதிரி இளம்பெண்களுக்கு, பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் ஒரு விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று ஒரு வரவரை செய்யப்பட்டது. 72 குற்றப்பிரிவு 72 படி வரவரை செய்யப்பட்டது. அந்த வரவரையும் இந்த மாநில காவல்துறை கண்டுகொள்ளவில்லை, மாநில அரசும் கண்டுகொள்ளவில்லை, மாநில ஆட்சியாளர், ஹோம் மினிஸ்டர், ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை, ஹோம் செக்ரட்டரி கண்டுகொள்ளவில்லை. அந்த எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆனது? எஃப்ஐஆர் லீக் ஆக வேண்டிய அவசியம் என்ன? இதற்கு யார் உடந்தை? அந்த காவல்துறை அதிகாரி மேலும் கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் அந்த பொண்ணுக்கு உண்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு தலைசிறந்த பல்கலைக்கழகம், உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் டாப்பர் மார்க், ஸ்கூல்ல டாப்பர் மார்க் வாங்கிய ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. 4 ஆண்டுக்கு பிறகு இந்த உலக அளவில் இந்த கம்பெனிக்கு போகணும் என்று பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் 10 ஆண்டு காலமாக சுதந்திரமாக சுத்தி கொண்டிருக்கிறான். அவன் பேர்ல வரலாற்று அதிகார பதிவு வழக்குகள் 20 வழக்குகள் இருக்கு. எப்படி சுத்தலாம்? உங்களுக்கு தெரியாதா? போவாதா? காவல்துறை ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை? அவன் எத்தனை குற்றம் பண்ணியிருப்பான் எங்களுக்கு சந்தேகம் விளைவிக்குது. அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த குண்டர் அவன். அது மேல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில துணை அமைப்பு, மாணவர் அணியோட துணை அமைப்பாளர். அவன் வீட்டில் இருக்கிற போஸ்டர்லாம் அன்று இரவே அகற்றப்பட்டுள்ளது. அந்த கொடிக்கம்பத்தில் இருக்கிற அவனுடைய எம்பளம், கொடிக்கம்பத்தில் இருக்கின்ற அந்த கல்வெட்டு தூக்கி எறியப்பட்டுள்ளது. நம்ம மா சுப்பிரமணியம் மந்திரி அவர்கள் அவனோட பிரியாணி சாப்பிட்றாரு, துணை மேயர் பிரியாணி சாப்பிட்றாரு. இன்னும் அவலமான நிலைமை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு. தொடர்ந்து பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறை சம்பவங்கள். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி மிகப்பெரிய பாதிப்புக்கு, மன உளைச்சலுக்கு, அந்த குடும்பத்தோட நிலைப்பாடு என்ன, அவர்களுக்கு முழு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் எச்சரித்திருக்கு. தேசிய மகளிர் ஆணையம் நமது காவல்துறையை, ஆட்சியாளரை, ஹோம் செக்ரட்டரியை எச்சரித்திருக்கு. அதே போல உயர் நீதிமன்றமும் எச்சரிக்கை உட்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற ஆட்சி என்ற குற்றச்சாட்டை வைக்க கடமைப்பட்டுள்ளோம்.